குட் மார்னிங் சார். அதெல்லாம் இருக்கட்டும். இவர் ஒரு சீனியர் மந்திரி. அவர் எதை சொன்னாலும் நீ கேட்கறது இல்லையாம? மந்திரினா உன் வீட்டுல என்ன மாடு மேய்க்கிறவன் நினைப்பா? ஒரு முட்டை டெண்டர் அது அவர் சொல்ற பேர்ல போட்டா உனக்கு என்ன நட்டம்? நஷ்டம் எனக்கு இல்ல சார், நாட்டு மக்களுக்கு. ஒன்னு ரெண்டு இல்ல, இத பாருங்க. குப்பா கொஞ்சம் வெளியேறு, கூப்பிடுறேன். இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் மந்திரி ஆகணும் பாருங்க. என்ன சொல்லணும்? நான் ஒரே ஒரு சிஎம், எத்தனை வேலையை சார் நானே பார்க்க முடியும்? உங்களை மாதிரி பொறுப்பான ஐஏஎஸ் ஆபீசருங்க 10 பேர் இருந்தா ஏன் பாரு குறையும். ஆமா, அது ஏதோ முட்டை டெண்டர்னு ஏதோ சொன்னீங்களா, அது என்ன விவரமா சொல்லுங்க சார். இந்த சத்துணவு திட்டம் அமரர் எம்ஜிஆர் தாம் பெயரால தொடங்க நல்ல திட்டம் சார். தமிழ்நாட்டுல இப்ப மொத்தம் 24 மாவட்டம் இருக்கு. அதுல 65,734 சத்துணவு மையங்கள் இருக்கு சார். 2 வயசுல இருந்து 15 வயசுக்கு உட்பட்டவங்க 74,25,847 குழந்தைகள் தினமும் சாப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு 74,25,847 முட்டை கொடுக்கிறோம். இந்த அரசு மக்களுக்கு குறைஞ்ச விலையில முட்டை சப்ளை பண்ணத்தான் இந்த டேப்கட் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப இந்த முட்டை கான்ட்ராக்ட நான் மந்திரி சொல்ற மாதிரி அந்த தனிப்பட்ட நபருக்கு கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு ஒரு முட்டைக்கு 10 பைசா நஷ்டம் வரும். அந்த தனி நபருக்கு லாபம் சேரும். ஒரு முட்டைக்கு ஒரு நாளைக்கு 10 பைசானா 74,25,847 முட்டைக்கு ஒரு நாளைக்கு 7,42,584 ரூபாய் 70 பைசா லாபம் வரும். ஒரு மாசத்துக்கு 2,22,76,541 ரூபாய் லாபம் வரும் சார். ஒரு வருஷத்துக்கு 26,73,08,492 ரூபாய் லாபம் வரும் சார். தமிழ் சொல்லு சார். என் அறிவுக்கண்ணை தந்ததே நீங்க தான். இதுக்காகத்தான் உங்களை மாதிரி படிச்ச நல்ல நேர்மையான அதிகாரிகளை டேப்கோல போட்டது. ஒரு நல்ல டிபார்ட்மெண்டோட அருமை பெருமை தெரியாம அதை சிக்யூனிட் ஆக்கி விட்டான இதை கூறுகட்ட குப்புசாமி. எம்டி சார், நீங்க கொஞ்ச நேரம் விசிட்டர்ஸ் ரூம்ல இருங்க, நாம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். வாயா வா. ஏயா, உன்னை எல்லாம் கால்நடை மந்திரியா போட்டா எனக்கு தெரியாம முட்டையில கோடிக்கணக்கில் ஊழல் பண்ண பாக்குறியா? உன் வீட்டுக்கு வெள்ளம் அடிக்கிறதுக்கு 26 கோடி வேணுமா? அப்ப எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்க? இரு, உன்னை நாளைக்கே மாத்திடுறேன். யோ, மரியாதையை சொத்து கணக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருப்போம். போயா போயாங்கிற. ஒரு படிக்காத கால்நடை மந்திரியே முட்டையில இத்தனை கோடி ஊழல் பண்ண பாக்குறான்னா ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எல்லாம் என்ன பண்ணுவானுங்க? இனிமே என்ன கேட்காம எந்த பயலும் எந்த ஃபைலையும் கையெழுத்து போடக்கூடாது. நீங்க உட்காருங்க தமிழ்ச்செல்வன். இந்த மாதிரி புள்ளி விவரமான கணக்க இதுவரைக்கும் எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் சொன்னதே இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்க வேண்டிய இடம் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். நாளைக்கே உங்களை அங்க மாத்திடுறேன். எனக்கு எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் சார், இப்ப இருக்கிற வேலையே போதும். எம்டி சார், தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. அன்னையில இருந்து சத்துணவுல 2 முட்டை போட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க சொன்னா அதுக்கு சேர்த்து புதுசா டெண்டர் கால் ஃபார் பண்ணிடலாம். டெண்டர்ல இருக்கு, அதை நாம பார்த்து போடுறதானே. அத என் 3வது தம்பி பேர்ல போட்டிருக்க, புரியுதா? அவனும் ரொம்ப நாளா முட்டை போடணும்னு ஆசைப்படுறான். போட்டதை போட்டுமே. சாரி சார், அப்படியெல்லாம் போட முடியாது. டெண்டர் கால் ஃபார் பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு அலாட் பண்றது சட்டப்படி தப்பு. தப்புங்கிறது தெரிய, ஆனா தப்பு இல்லாம செய்யத்தான் உன்ன மாதிரி படிச்ச ஐஏஎஸ் அதிகாரியை எம்டியா போட்டிருக்கோம். படிக்காத மந்திரிங்க இப்படி தப்பு பண்ணா அதை தப்புன்னு எடுத்து சொல்லி தடுக்கத்தான் படிச்ச ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டிருக்காங்க. நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் ஒரு முதலமைச்சர். முதலமைச்சருங்கிறதுக்காக நீங்க சொல்றது எல்லாத்தையும் என்னால செய்ய முடியாது. இதுல ஒரு தப்பு நடந்தா அதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் நினைச்சா நாளைக்கே அந்த இடத்துல இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசரை போட்டு கையெழுத்து வாங்க முடியும், தெரியுமா? முதலமைச்சரா உங்களால அதை மட்டும் தான் சார் செய்ய முடியும். ஆனா என்ன மிரட்டி தப்பான ஃபைல்ல கையெழுத்து வாங்க முடியாது. சாரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். மிஸ்டர் ராஜாராம், சீஃப் செக்ரட்டரிய 6 மாசம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்களே. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலப்பா. தமிழ்ச்செல்வனை டாப்கோ எம்டியா போட்டாங்களே, அங்கேயும் போய் மந்திரி குப்புசாமியோட தகராறு பண்ணிருக்காரு. அப்படியா? மந்திரியை விடுங்க சார், சிஎம் கூப்பிட்டு சொல்லியே உனக்கும் பெப்பே உங்க ஒப்பனுக்கும் பெப்பேன்னு சொல்லிட்டாரா? தமிழ்ச்செல்வன் அரசியல்வாதிங்க ஒரு மாதிரி,
ஒண்ணு இவங்களோட ஒத்து போகணும் இல்ல ஒதுங்கி போகணும். அது ரெண்டும் இல்லாம சாக்கடையில கல்லெறிஞ்சா சேரு நம்ம மேலதான் விடும். சார், மனசாட்சியை மறந்து இவங்களோட என்னால ஒத்து போக முடியாது. எங்க ஆத்தா சின்ன வயசுல எனக்கு கூழ்ல உப்பு நிறைய போட்டு வளர்த்துட்டா. எனக்கு ரோஷம் அதிகம். சார், உப்பு போட்டுக்குங்க. தமிழ்ச்செல்வன், எப்ப நான் இந்த வேலைக்கு வந்தனோ அப்பவே சாப்பாட்டுல உப்பு சேர்க்கறத விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு நானும் பொண்ணுங்களா இருக்கு. தலைவரே, முதல்ல எம்எல்ஏ மேல கை வச்சா நீங்க சும்மா இருந்தீங்க. அப்புறம் மந்திரி என் மேல கை வச்சா நீங்க சும்மா இருந்தீங்க. இப்போ உங்க மேல கை வச்சான். இதுக்கு மேல சும்மா இருந்தீங்கன்னா சொரணை இல்லாத ஊருக்குள்ள பேசுறாங்க. இதை விட நம்ம கட்சியை கலைச்சலாம் தலைவா. அவனை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்யா. ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணா பத்தாதுங்க, உலகத்தை விட்டே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ன்ற. அதத்தாயே கால்நடை நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா, இது வரைக்கும் அந்த கலெக்டர் முட்டையில ஆப்பாயில் போட்டு தான் சாப்பிட்டுருப்பான். ஆனா முட்டையை போட்டோம்னு வைங்க, மனுஷனே ஆபாயில் ஆகுற அளவுக்கு ஆசிட் எல்லாம் எங்கிட்ட இருக்குங்க. நீ எதை வேணாலும் பண்றா, தைரியமா நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு 5 ounce ஆசிட்டு, 1/2 டஜன் முட்டை. அப்புறம் அவனுக்கு புள்ள குட்டியோட ஆஸ்திரிக்கு போறதுக்கு டைம் சரியா இருக்குங்க. நம்ம வேலைக்கு எங்க வர போற? ம். ஒரே ஒரு கேள்வி சார். நீங்க யாராவது சந்தேகப்படுறீங்களா சார்? ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க வயசு நிலைமை இப்ப எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் தமிழ்ச்செல்வன், என்ன ஆச்சு உனக்கு? இன்னும் என்ன ஆகணும்? என் குடும்பத்தை அழிச்சவங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆயுதம் ஏந்தி உங்களை எல்லாம் அழிக்கணும்னு நினைச்சா எனக்கு 5 நிமிஷம் போதும். அதுவல்ல என் நோக்கம். உங்க ஊழல் ஆதிக்கத்தை அடியோட அழிக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு முதலமைச்சர்கிட்ட எப்படி பேசணுங்கிற நாகரிகமே தெரியல. என்ன நினைச்சிருக்க? ஆஃப்டர் ஆல் ஐஏஎஸ் அதிகாரிங்க நாங்க நினைச்சா உங்க இடத்துக்கு எப்ப வேணாலும் வர முடியும்.
நீங்க நினைச்சாலும் எங்க ஐஏஎஸ் இடத்த உங்களால தொடக்கூட முடியாது. இருந்தாலும் பொறுப்பான ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறனாலதான் கைகட்டி வாய் புத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க என் ராஜினாமா. என்ன அவன் ரொம்ப பேசுறான்? பேசு ராணா. ஆமாடா. டாவா டாய். நம்ம நாட்டுல கண்டக்டர் வேலையில இருந்து கலெக்டர் வேலை வரைக்கும் மத்த எல்லா வேலைகளுக்கும் படிப்பு ஒரு தகுதியா வச்சிருக்காங்க. ஆனா அரசியல்வாதிகளுக்கு மட்டும் படிப்பு ஒரு தகுதியா வைக்கல. ஏன் தெரியுமா? நம்ம நாட்டுல படிக்காத ஜனங்கள் 75% இருக்காங்க. அந்த படிக்காத பாமர கூட்டத்திலிருந்து வந்து சாகும்போது சல்லி காசு கூட இல்லாம செத்தாரே பெருந்தலைவர் காமராஜர் மாதிரியும் போலீஸ் மந்திரியா இருந்தாலும் வைத்திய செலவுக்காக கால் காசு கூட இல்லாம தர்மாஸ்பத்திரியில செத்தாரே கக்கன், அவரை மாதிரி பல நல்ல அரசியல் தலைவர்கள் இந்த படிக்காத பாமர கூட்டத்திலிருந்து வந்துட மாட்டாங்களாங்கிற நப்பாசல தாண்டா அரசியல்வாதிகளுக்கு படிப்பு ஒரு தகுதியா வைக்கல. ஆனா அதையே சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்களை மாதிரி படிக்காத முள்ள மாறிகளும் முட்டாள்களும் ரவுடிகளும் அரசியலுக்கு வந்து இந்த நாட்டையே நாசமாக்கிட்டீங்க. என்னைய பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? குண்டு கட்டா தூக்கி வெள்ள வீசுங்க. என்னங்கண்ணா எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களே செருப்புல அடிச்சு நானு ஒரு வார்த்தை வரட்டுன்னு தான் பார்த்தேன். டாய், கோட்டைக்குள்ளேயே வேட்டியை மடிச்சு கட்டுறீங்களா? நான் என் கைய மடிச்சேன். வெள்ளக்காரன் வெளியேறும்போது இந்த கோட்டையில ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தல. என் காலத்துல உங்க மேல கைய வச்சு இந்த கோட்டையை கரப்படுத்த விரும்பல. என் கைய மடிச்சேன்னா